வணக்கம். இன்னைக்கு இந்த தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். பழமையான ஆன்மீக நம்பிக்கைகளும் அதிவேகமான நவீன தொழிற்துறை வளர்ச்சியும் ஒன்னா சேர்ந்த ஒரு வியக்கத்தக்க மாவட்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நாமக்கல் தாங்க. இது பல பரிமாணங்களை கொண்ட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 18 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான சாமி சிலை, தலை சுற்ற வைக்கிற 70 கொண்டையூசி வளைவுகள், அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான கனரக லாரிகள். இதெல்லாம் கேட்க ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இது எல்லாமே நாமக்கல்ங்கிற ஒரு புள்ளியில கரெக்டா இணையுது. பழமையான புராணங்கள்ல வேரூன்றிய ஒரு ஊர் எப்படி தென்னிந்தியாவோட மிகப்பெரிய போக்குவரத்து மையமா மாறுச்சுங்கிறத இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1: தோற்றம், கடவுள்களும் ராட்சத பாறைகளும். நம்ம பயணத்தை ஊருக்கு நடுவுல கம்பீரமா நிக்கிற அந்த 250 அடி உயர மலைக்கோட்டையில இருந்து ஆரம்பிக்கலாம். இவ்ளோ பெரிய பாறை எப்படி ஊருக்கு நடுவுல வந்துச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இரண்யனை வதம் செஞ்ச பிறகு ரொம்ப உக்கிரமா இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துறதுக்காக ஆஞ்சநேயர் நேபாளத்துல இருந்து ஒரு புனிதமான ஷாலக்கிராம கல்ல கொண்டு வந்தாராம். அந்த நேரத்துல மகாலட்சுமி அங்க தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆஞ்சநேயர் அந்த கல்ல அங்கேயே வச்சுட்டு புனித நீராட போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த கல் மிகப்பெரிய மலையா உருவெடுத்து நின்னதாகவும் அதுல நரசிம்மரும் நாமகிரி தாயாரும் காட்சி அளித்ததாகவும் பக்தர்களால் நம்பப்படுது. இதுதாங்க அந்த வரலாறு. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? இந்த ஊரோட உண்மையான பழங்கால பெயர் நாமகிரி. அந்த புனிதமான பாறைய குறிக்கிற இந்த பெயர் தான் காலப்போக்குல மருவி நாமக்கல்னு மாறிடுச்சு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மலைய கொண்டு வந்ததா சொல்லப்படுற ஆஞ்சநேயர் 18 அடி உயர பிரம்மாண்டமான சிலையா இன்னைக்கும் அந்த நரசிம்மரையும் மலையையும் கைகூப்பி வணங்குனபடி திறந்த வெளியில நின்று கொண்டிருக்காரு. பகுதி 2: படையெடுப்புகள், வாள்களும் பகிரப்பட்ட இடங்களும். சரி, புராண கதைகளை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நிஜ வரலாற்றுக்கு வருவோம். பாத்தீங்கன்னா பல காலகட்டங்கள்ல இந்த கோட்டை பலரோட கைகள்ல மாறிக்கிட்டே இருந்திருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல அதியமான் மன்னர்கள் காலத்துல இங்கே குகை சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல ராமச்சந்திர நாயக்கர் காலத்துல இந்த பாறை மேல ரொம்ப உறுதியான ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டை திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. இங்கிருந்து அவர் ஆங்கிலேய படைகளை ரொம்ப கடுமையா எதிர்த்த போர் செஞ்சிருக்காரு. எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக சுவர்கள்ல வைக்கப்பட்ட சின்ன துளைகளை இன்னைக்கும் நாம அங்க பார்க்கலாம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உண்மையான மத நல்லிணக்க விஷயம் என்னன்னா, திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றினப்போ அங்க ஏற்கனவே இருந்த வரதராஜ பெருமாள் கோவில அவர் எந்த சேதமும் பண்ணல. மாறா அந்த இந்து கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு இஸ்லாமிய தர்காவையும் கட்டியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமைகள்ல தர்கா தொழுகையும் நடக்கும், மறுபக்கம் பெருமாள் கோவில்ல இந்து மத சடங்குகளும் அமைதியா நடந்துட்டு வரும். இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா சொல்லுங்க? பகுதி 3: ஏற்றம், கிழக்குத் தொடர்ச்சி மலையில் ஒரு பயணம். இப்போ சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே நம்ம பசுமையான கொல்லிமலையை நோக்கி போவோம். 70. ஆமாங்க, இது வெறும் நம்பர் இல்ல. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1300 மீட்டர் உயரத்துல இருக்கிற கொல்லிமலையா அடையணும்னா நீங்க கரெக்டா 70 ஆபத்தான தலை சுற்ற வைக்கிற கொண்டையூசி வளைவுகளை கடந்தாகணும். நிஜமாவே இது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாகச அனுபவமா இருக்கும். அந்த 70 வளைவுகளை தாண்டி மேல போனதும் சாகசம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இதோ இன்னொரு பிரமிக்க வைக்கிற நம்பர்: 1302. கொல்லிமலையில இருக்கிற புகழ்பெற்ற ஆகாய கங்கை அருவிய பார்க்கணும்னா நீங்க 1302 செங்குத்தான படிகளை இறங்கி போகணும். அந்த அருவிய பார்த்துட்டு மறுபடியும் அத்தனை படிகளும் ஏறி வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தாங்க. ஆனா அந்த அருவியோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் பார்க்கும்போது நம்ம சோர்வு எல்லாமே பறந்துடும். அந்த அளவுக்கு வர்த். பொதுவா டூரிஸ்ட் அதிகம் வந்து சில இடங்கள் அதோட இயல்பை எழுந்துரும். ஆனா இந்த மலை இன்னமும் இயற்கையோட பொக்கிஷமாவே இருக்குன்னு சொல்லலாம். பழங்காலத்துல சித்தர்கள் தங்கி மருத்துவம் பார்த்த சின்ன சின்ன குகைகளை இன்னைக்கும் இங்க பார்க்கலாம். அப்புறம் இங்க இருக்கிற பழமையான ஆரப்பள்ளீஸ்வரர் கோவில் ஆரம்பத்துல ஒரு சமண மடமா இருந்து அப்புறம் இந்து கோவிலா மாறி இருக்குன்னு வரலாறு சொல்லுது. இதெல்லாம் தாண்டி இங்க விளையிற அன்னாசி பழமும் பலாப்பழமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க அங்க போனா கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க. பகுதி 4: உழைப்பு, நாமக்கல்லின் இயந்திரங்கள். அப்படியே அமைதியான மலையிலிருந்து எப்போ சத்தமும் சுறுசுறுப்புமா இயங்குற நாமக்கல்லோட இன்னொரு முகத்துக்கு வருவோம். இந்திய அரசாங்கத்தோட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை நாமக்கல் மாவட்டத்தோட பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்துறை கட்டமைப்பையும் ரொம்ப தெளிவா காட்டுது. நாமக்கல்லுங்கிறது வெறும் கோவில்களுக்கான ஊர் மட்டும் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான தொழில் மையம்ங்கிறதையும் இது உறுதிப்படுத்துது. நாமக்கல்லுக்குன்னு சில முக்கியமான பொருளாதார தூண்கள் இருக்கு.
1960கள்ல இங்க ஆரம்பிக்கப்பட்ட லாரி பாடி கட்டுற தொழில் இன்னைக்கு ட்ரெய்லர்கள், டேங்கர்களுக்கான 150க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப்லோட ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்து இந்த ஊருக்கு போக்குவரத்து நகரம்ங்கிற பேரையே வாங்கி கொடுத்திருக்கு. அடுத்தது, தென்னிந்தியாவிலே அதிக அளவுல கோழி வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும் இங்க நடக்கிறதால இத முட்டை நகரம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம விசைத்தறி மற்றும் பெரிய அளவிலான ஆடை உற்பத்தியிலையும் நாமக்கல் ஒரு பெரிய மையமா திகழுது. சுமார் 17 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இந்த மாவட்டம் உண்மையிலேயே இந்தியாவோட சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையோட ஒரு முதுகெலும்பா செயல்படுதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கனரக வாகன உற்பத்தி, இன்னொரு பக்கம் நாட்டோட உணவு தேவையே பூர்த்தி செய்யற கோழி மற்றும் முட்டை உற்பத்தின்னு விவசாயத்தையும் கனரக தொழிலையும் ரொம்ப சரியா பேலன்ஸ் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கே நாமக்கல் ஒரு சிறந்த உதாரணமா நிக்குது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 7ஆம் நூற்றாண்டு பழமையான புராணங்களும் மலைக்கோட்டைகளும் இருந்த ஒரு ஆன்மீக பூமி இன்னைக்கு எப்படி பல ஆயிரம் லாரிகளை உருவாக்குற ஒரு தொழில்துறை மையமாகவும் முட்டை நகரமாகவும் மாறியிருக்கு. பழமையையும் புதுமையையும் இப்படி சமநிலையில வச்சிருக்கிற நாமக்கல் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல பரிமாணங்களை கொண்ட ஒரு மாவட்டம் தாங்க. இதுபோல உங்களை சுற்றியுள்ள இடங்கள்ல மறைந்திருக்கிற வரலாறுகளையும் இது மாதிரியான வியக்க வைக்கிற வளர்ச்சிகளையும் தேடி கண்டுபிடிக்க இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களை தூண்டும்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திப்போம்.